அன்னைக்கு அந்த போராட்டத்துல இந்த ஒரு இளைஞன் தான் உஸ்மான் ஹாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞன். அந்த இளைஞன் அந்த டயத்துல நடந்த போராட்டத்துல மிக மிக போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையிலுமே அந்த ஆட்சிக்கு எதிரான முறையை எதிர்த்து போராடக்கூடிய விஷயத்த தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே வந்தாரு. அந்த போராட்டத்துக்கு ஒரு முக்கிய புள்ளியாகவும் மாறினார். இப்ப ஏன் அதை பத்தி சொல்லுறோம்னா, உஸ்மான் ஹாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர் தான் இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. எதனால? வரக்கூடிய 2026 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய அந்த ஒரு தேர்தலில் அவர் சுயேட்சையாக போட்டியிட போறாரு அப்படின்ற தகவல் வெளியாச்சு. அதற்கு பிறகு பிரச்சாரத்திலையும் அவர் ஈடுபட்டாரு. கடந்த டிசம்பர் 12 அவர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போகக்கூடிய வழியில 2 நபர்கள், அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தினதுல அவர் அங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில சிகிச்சை பெற்று வந்தாரு. சிகிச்சை பயனளிக்கல அப்படின்னு சொல்லவும் சிங்கப்பூருக்கு மாற்றப்பட்டு அங்கு தொடர்ச்சியாக அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு அவர் உயிர் இழந்துட்டாரு அப்படின்னு சொன்ன அந்த நிகழ்வு தான் அங்கிருந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்பட்டுச்சு. அதற்காண்டி ஏன்